ஹலோ மக்களே, யூடியூப்பில் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் ஸ்பேஸை பற்றினது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வந்து நைட் நேரத்தில் வானத்தை பார்த்து தூங்கும்போது அப்போ மின்னக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வரும். இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் மனித இனம் மட்டும் தனியாக தான் இருக்குதா, இல்லை ஏலியன்ஸ் இருக்குதான்னு எல்லாருக்குமே அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஒரு நினைவு வரும். அது மாதிரி அதை வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய விதமாக, அதாவது ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய விதமாக ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து இந்த உலகத்தில் நடந்திருக்கு. அந்த நிகழ்வை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கொலம்பியாவில் இருக்கிற பூகா அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நடந்தது. இந்த நிகழ்வு நடந்த தேதி பார்த்திங்கன்னா மார்ச் 2, 2025. இது ஏன் இந்த அவ்வளோ முக்கியமான நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, வானத்துலேருந்து ஒரு உருண்டையாக பந்து வடிவத்தில் வந்து ஒரு வேற்று கிரக பொருள் நம்ம பூமிக்கு அந்த கொலம்பியாவில் பூகா அப்படிங்கிற ஊரில் வருது. அதை பார்த்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, 2 பேர் அந்த பூகா ஸ்பியரை வந்து வீடியோ எடுக்கிறாங்க. ஸ்பியர்னால் உருண்டை மாதிரி இருக்கிற ஒரு பொருள். அதை பார்த்து 2 பேர் வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஊரில் இருக்கிற அந்த கரண்ட் கம்பத்தில் பட்டு அந்த ஸ்பியரானது கீழே விழுந்துடுது. அதை போய் ஒருத்தர் எடுக்கிறாரு. எடுத்து பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்பவே புதுசாக இருக்குது. நம்ம பூமியில் இருக்கிற எந்த லாங்குவேஜ் கூடயும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதில் இருக்கிற சிம்பிள்ஸ்லாம் வேறையாக இருக்குது. அதனால் வந்து அது யூஃபாலஜிஸ்ட்டில் வந்து கொடுக்குறாரு அவர். பூகாஸ்பியரை அவர் கவர்மெண்ட்கிட்ட கொடுக்காம மக்களுக்கு இதுக்கான அர்த்தம் என்னன்னு புரியணும், இதை பற்றி மக்கள் விழிப்புணர்வு பெறணுங்கிறதுக்காக ஒரு யூஃபாலஜிஸ்ட், அன்னோன் ஏரியல் ஃபினாமினாவை பற்றி படிக்கிறவங்க, அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறவங்கள்ட்ட வந்து கொடுக்குறாரு இந்த பூகாஸ்பியரை. அவங்க வந்து இந்த பூகாஸ்பியரை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அது அந்த பூகாஸ்பியரை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடய வெயிட் பார்த்திங்கன்னா 2 கிலோ இருக்குது. ஆனால் நாளாக 5 கிலோ 6 கிலோன்னு என்னென்னா வெயிட் ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் அதோடைய சைஸ் வந்து அகலமாகல, சைஸ் அதே சைஸில் தான் இருக்குது. அதேமாரி என்னன்னா, அந்த பூகாஸ்பியரை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து அலுமினியம் அலாயால் செய்யப்பட்டது. அலாயின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உலோகங்களை ஒன்று சேர்த்து செய்யக்கூடியது தான் வந்து அலாயின்னு சொல்லுவாங்க, உலோகங்கள்னு சொல்லுவாங்க. அது வந்து அலுமினியம் அலாய் 99% வந்து என்னென்னா அலுமினியம் அலாயால் செய்யப்பட்டிருக்குது. அது மேலே இருக்கிற சிம்பிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பூமியை சேர்ந்த சிம்பிள்ஸே கிடையாது. அது எதுவுமே என்னென்னா பூமியில் இருக்க எந்த சிம்பிள்ஸோடையும் ஒத்து போகலை. மறுபடியும் அது ஃப்ரீக்வன்சிக்கு ஏதாவது ரியாக்ட் ஆகுமா அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, சோல்ஃபீஜியன் ஃப்ரீக்வன்சியை வச்சு ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறாங்க. அதுலேருந்து வந்து ஏதாவது கதிர்வீச்சு வருதா அப்படிங்கிறதெல்லாம் ஸ்கேன் பண்ணுறாங்க. மைக்ரோஸ்கோப்பில் வச்சு மைக்ரோஸ்கோப்லேயும் என்ன பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அதேமாதிரி தண்ணி வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, தண்ணியை எடுத்து அந்த பூகாஸ்பியரில் ஊற்றும் போது வந்து தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகுது. அந்த எவாப்ரேட் ஆன தண்ணியை சுவாசித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து உடல் உபாதைகள், நோய்கள்லாம் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குது. இது வந்து உலக அளவில் ரொம்ப பெரியதாக பரவுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பியர்கிட்ட வந்து என்னென்னா, நம்ம சான்ஸ்கிரிட் மந்திரத்தை சொன்னோம்னா அந்த ஸ்பியர் பார்த்திங்கன்னா அந்த சான்ஸ்கிரிட்டுக்கு மந்திரத்துக்கு ஒரு விதமாக ரியாக்ட் ஆகுது. அதையும் என்ன பண்ணிருக்காங்க, இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா கடந்த ஒரு 4-5 மாதங்களாக வந்து இன்டர்நெட்டில் வந்து ரொம்ப பெரிய பேசு பொருளாக, அதாவது ஏலியனை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப பெரிய பேசு பொருளாக வந்து ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஸ்பியரை பார்த்திங்கன்னா கார்பன் டேட்டிங் பண்ணலான் இருக்காங்க. கார்பன் டேட்டிங் பண்ணோம்னா அந்த ஸ்பியர் வந்து எப்படி வந்து இந்த எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி உருவானது. ஆனால் சொல்கிறாங்க, அந்த யூஃபாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மனுஷனால் உருவாக்கப்படல. ஏன்னா இந்த மெட்டலை வந்து வெல்டிங் பண்ணதுக்கான எந்த ஒரு தடையும் இதில் இல்லை. அந்த மெட்டலோடைய இன்னர் சர்க்கிள் பார்த்திங்கன்னா 3 லேயராக இருக்குது. உள்ளே வந்து நிறையாவுக்கான எனர்ஜி இருக்குது. அதுக்கான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டே வந்து அதுவே தானாக உருவாக்கிக்குது. அதுக்கான தனி எனர்ஜி சோர்ஸ் எங்கேயும் இல்லை, எந்த ஒரு பட்டனும் இல்லை அப்படிங்கிறதுலாம் அந்த யூஃபாலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து ரொம்ப பெரிய பேசு பொருளாக இருக்குது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் வந்து என்னென்னா ஏலியன்ஸ் வந்து பேசுது, அமெரிக்கன்ஸ்கிட்ட வந்து ஏலியன்ஸ் அடிக்கடி பேசுதுன்னு நம்மளாம் படத்தில் பார்த்துருப்போம். அதையும் அமெரிக்காவில் மட்டும் போய் ஏலியன்ஸ் வருதுன்னு இப்போ பார்த்தோம்னா, ஏன்னா அமெரிக்கா தான் முதல்ல வந்து அணு ஆயுத சோதனையை வந்து உண்டாகிச்சு. அது வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டாங்க. அப்போ வந்து மனித இனம் தன்னைத்தானே அழிக்கிற அளவுக்கு முன்னேறிக்குங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த அணு ஆயுத சோதனை தான், அணுகுண்டு வீச்சு தான். அதுலேருந்து என்ன பண்ணாங்க, ஏலியன்ஸ்லாம் வந்து அமெரிக்காவிட்ட வந்து அதிகமாக பேசுகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அமெரிக்காவையும் தாண்டி மற்ற உலக நாடுகள்கிட்டையும் என்னென்னா இந்த யூஎஃப்ஓ வந்து அதிக அளவு பார்க்கப்படுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து யூஎஃப்ஓ அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை வந்து தன்னோட ஃபோனில் படம் பிடிச்சாருன்னு நம்ம வந்து பல நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருப்போம். அதேமாதிரி அதை ஒட்டினது தான் இந்த பூகாஸ்பியரும். இந்த பூகாஸ்பியரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு தெளிவாக தோன்றது என்னன்னா, இந்த மனிதன் வந்து இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் தனியானவன் கிடையாது. மனிதனை மிஞ்சிய ஒரு வேற்று கிரகவாசிகள், எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல்ஸ்
உயிரினங்களும் இந்த உலகங்களில் இருக்குதுங்கிறது இது மூலமாக நல்லா தெளிவாகுது. நான் வந்து இதை வந்து ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ஏலியன்ஸ் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். இப்போது இன்னும் தெளிவாக சொல்லணும்னு பார்த்தீங்களா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்பூன் இருக்குது. அந்த ஸ்பூனை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கடல்கிட்ட நின்று அந்த கடல் தண்ணியை மொண்டு பார்க்குறீங்க, அந்த ஸ்பூனில் பார்க்குறீங்க. ஸ்பூனை பார்த்துட்டு அந்த தண்ணியை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த கடலில் வந்து உயிரினங்களே இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் ஏலியன்ஸே இல்லைன்னு சொல்கிறது ஒன்று கூற்று. ஏன்னா வந்து அந்த நாளில் வந்து 1 பங்கு நிலப்பரப்பு, 3 பங்கு கடல். அப்பேற்பட்ட கடலில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்குது. அதை நம்ம ஸ்பூனால் எடுத்து அதில் தண்ணி எடுத்து பார்த்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் உயிரினங்கள்னு சொன்னால் உயிரினங்களே இல்லைன்னு சொன்னால் அது எந்தளவுக்கு ஒரு நம்ப தகாத ரொம்ப ஏமாற்று வேலையாக இருக்கும். அதேமாரி தான் நம்மள்ட்ட இருக்கிற இந்த சின்ன டெலஸ்கோப்பு, ஹபிள் டெலஸ்கோப்பாக இருக்கட்டும், கெப்லராக இருக்கட்டும், இப்போ புதுசாக லான்ச் பண்ணிருக்கிற டெலஸ்கோப்ஸாக இருக்கட்டும், அதை வச்சு மட்டுமே இந்த உலகத்தை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த உலகத்தில் வேற்று கிரக உயிரினங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறது வந்து ஏமாற்று வேலை தான். ஏன்னா மனிதனுடைய கண் பார்த்திங்கன்னா விசிபிள் ஸ்பெக்ட்ரம் வந்து ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனால் மனிதன் கண்களுக்கு புலப்படாத பல ஸ்பெக்ட்ரம் லைட்ஸ் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அதையும் வச்சு ரிசர்ச் பண்ணணும். அதேமாரி மனிதனர்களால் பார்த்திங்கன்னா 22,000 ஹெட்ஸுக்கு மேலே வந்து என்னென்னா சவுண்டை கேட்க முடியாது. அப்போ 22,000 மேலே இருக்கிற சவுண்ட்ஸில் இருக்கிற ஹெட்ஸில் வந்து ஃப்ரீக்குவன்சியில் வந்து கேட்கும்போது தான் ஏலியன்ஸ் அந்த ஃப்ரீக்குவன்சி எதாவது பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக பார்க்குறேன். அதை ஏலியன்ஸை பற்றி படிக்கிறவங்க, ஏலியன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து இந்த பூகாஸ்பியருங்கிறது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். பாபா வாங்காலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ப்ரெடிக்ஷனில் பார்த்திங்கன்னா ஏலியன்ஸ் வருவதற்கான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் ஒரு 3i அட்லஸ் அப்படிங்கிற ஒரு காமெட் வந்து இப்போ வந்துட்டு இருக்குது. அதாவது நம்ம மார்ஸை தாண்டி பூமி கொஞ்சம் 1.8 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தொலைவில் வந்து என்னென்னா பூமியை கடந்து போக போகுது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா மூவா வந்து 2017 வந்திருக்கு. 2019 ஒரு காமெட் வந்து பூமிக்கு பக்கத்தில் நெருங்கி வந்திருக்குது. 3i அட்லஸ் அப்படிங்கிற காமெட் வந்து இப்போ எல்லா சயின்டிஸ்டோடைய கவனத்தை ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். இது உண்மையாலுமே ஒரு காமெட் தானா, இல்லை வந்து வேற்று கிரகவாசிகள் நம்ம பூமியை கண்காணிக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ப்ரோபா அப்படிங்கிறத வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வந்து நம்ம பூமியை வந்து கடந்து போகும். 1.8 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் வந்து கடந்து போகும். இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் மட்டும் தனியாக இல்லை அப்படிங்கிற உண்மை தான் வந்து எனக்கு தோணுது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த பூமியை தாண்டி மற்ற எந்த உலகத்துலேயும் ஏலியன்ஸ் இல்லையா, இருக்காங்களா அப்படிங்கிறது என்ன, உங்களுடைய தாட்ஸ் என்னங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு பட்டன் வரும். அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, see you.